வெல்கம் டு மை சேனல். நிறைய புத்தகங்கள் வாசிக்க ஆசையாக இருக்கா? பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலையா? திஸ் வீடியோ ரீசன்ட் டைமில் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த தாட் வந்திருக்கும், நம்மளும் புக் ரீட் பண்ணணும்னு. இல்லை, நம்ம பாஸ்டில் நிறைய தடவை இதை யோசித்து பாதியிலே விட்டுருப்போம். ரீசெண்டாக சென்னை புக் ஃபேர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கண்டிப்பாக நம்மளோட எல்லாரோட ரீல்ஸ்லேயுமே இவ்வளோ புத்தகங்கள் வாங்கியிருக்கோம், சும்மாவாது விசிட் பண்ண போனோம் அப்படின்ற ரீல்ஸ் கண்டினியூஸாக வந்திருக்கும். இதை பார்க்கும்போது நம்மளும் வாசிக்கணுன்ற ஆசை கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்திருக்கும். ஆனால் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலனா, நானும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நானும் ஒரு பிகினர் லெவலில் இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இந்த ஹேபிட்டை எப்படி ரெகுலேட் பண்ணுறது, நம்மளும் இந்த இயர் நிறைய புத்தகங்களை எப்படி வாசித்து முடிக்கிறதுன்றதெல்லாம் நெக்ஸ்ட்டில் நம்ம சொல்லுவோம். இந்த வீடியோ ஃபுல்லாக டெவலப் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். புக்கு படித்தா எவ்வளோ நல்லதுன்றது நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியமே இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு ஆக்டரோட வீடியோ. அவங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, புத்தகங்கள் வாசிக்கும்போது நமக்கு நிறைய கற்பனை திறன் வரும் அப்படின்றத சின்ன எக்ஸாம்பிளோட சொன்னாங்க. அதை நானும் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு குதிரை ஓடியதுன்னு நீங்கள் ஒரு புக்கில் படிச்சிங்கன்னா, உங்களுக்கு அந்த குதிரை என்னவா வேணால் உங்களுக்கு காட்சிப்படுத்தலாம் உங்கள் கற்பனையில். அது மெரூன் கலர் குதிரையாக இருக்கலாம், ஒயிட் கலர் குதிரையாக இருக்கலாம், பிளாக்காக கூட இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் இதை நீங்கள் மூவிலேயோ ஒரு வீடியோலேயோ பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன காட்டுறாங்களோ அவ்வளோ மட்டும்தான். அதை தாண்டி அதை நம்ம யோசித்து பார்க்க மாட்டோம். அதை சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கண்டிப்பாக அது உண்மை இல்லை. நம்மளோட கற்பனை திறனை எவ்வளோ பெருசாக புத்தகங்கள், கண்டிப்பாக எல்லாருமே புக் ரீட் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நமக்கு அடுத்தது இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் அந்த பழக்கம் போகும். நம்ம படிக்காமல் குழந்தைங்களை மட்டும் படிங்க அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்துலையுமே நியாயமே கிடையாது. ஏன்னா அவங்க பார்க்காத எந்த விஷயத்தையுமே செய்ய போகிறது கிடையாது. ஒருவேளை உங்கள் குழந்தைங்களும் புத்தகங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிங்க. நான் எப்படி ஆரம்பிச்சேன்றதை ஒரு சின்ன ஸ்டோரியாக சொல்கிறேன். 2025 எண்ட்லேயும் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிற போதும் என்னோடய ஃபீல்டில் நிறையா வந்தது என்ன, நான் நிறையா பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த வருஷத்தில் நாங்கள் படித்த புத்தகங்கள், இது 2026 நாங்கள் படிக்க போகிற புத்தகங்கள்னு ஒரு லிஸ்ட்டோட நிறைய போஸ்டர் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு வருஷத்தில் இவ்வளோ புத்தகங்கள் படிக்க முடியுமா அப்படின்னு தோணுச்சு. நம்ம இந்த மாதிரி ஒன்றுமே பண்ணதில்லையே அப்படின்னு நமக்கு தானாக தோணும்ல, அது மாதிரி தோணவும் ஆரம்பிச்சிச்சு. எனக்கும் புத்தகங்கள் படிக்க ரொம்ப ஆசை இருந்துச்சு முன்னாடியிலேருந்தே. நம்ம ஸ்கூல் படிச்சிருக்கோம், காலேஜ் படிச்சிருக்கோம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கூட புக்ஸ் படிச்சிருக்கோம். அப்போ படிக்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் தோணிகிட்டே இருக்கும். எனக்கு ஒரு புத்தகத்தை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாமல் நான் படிக்கணும். ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போதும் மற்ற நேரங்களில் எக்ஸாம்ஸ்க்காக படிக்கும்போதும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம அதை யோசிப்போம். அது சுமையாகவும் இருக்கும். இதிலேருந்து எத்தனை கொஷின் வரப்போகுதோ, இதை படிக்கிறோமே நாளைக்கு இது யூஸாக இல்லையா, இந்த மாதிரி பல தாட்ஸோடு தான் நம்ம அந்த புத்தகத்தை படிப்போம். இது எதுவுமே இல்லாமல் ஒரு புக்கை நான் பிடிச்சி முடிக்கணும், எந்த கட்டுப்பாடும் இல்லை, யாரும் இதுலேருந்து எனக்கு கேள்வி கேட்க போகிறதில்ல. நான் அந்த புக்கை ரசித்து படிக்கணுன்ற ஆசை எனக்கு. இந்த ஹேபிட்டை வளர்த்துக்கிறதோட நல்லது. ஏன் புத்தகங்கள் வாசிக்கணும், நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் எப்படி பண்ணலாம், இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? நானும் பிகினர் தான், நானும் அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான புத்தகங்களாக எடுங்க. அது என்ன ஈஸியான புத்தகங்கள்னால், ஒரு 100 பக்கங்களுக்கும் குறைவாக இருக்கிற மாதிரியான புத்தகங்களை செலக்ட் பண்ணி. ரெண்டாவது விஷயம், உங்களோட ஓன் லாங்குவேஜில் இருக்கிற புக்கை எடுங்க. அது எதுவாகவும் இருக்கலாம். உங்களோட கம்ஃபர்டபுள் லாங்குவேஜ் ஒன்று இருக்கும்ல, நீங்கள் தமிழ் படிப்பீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழ் புத்தகங்களை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இங்கிலீஷ் தான் கம்ஃபர்டபுள்னா நீங்கள் இங்கிலீஷை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்ததும் நம்ம இங்கிலீஷ் புத்தகங்கள் படிக்கணும், வேறு மொழி புத்தகங்களை படித்து நம்ம மைண்டு நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும். பட் நம்ம அதை எடுத்துகிட்டு அது நமக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ஏன்னா அதுலேயே நம்ம கற்றுக்கிற ஸ்டேஜில் இருப்போம் அந்த மொழிக்கு. அப்போ நிறைய விஷயங்கள் தெரியாது. 10 தடவை டிக்ஷனரி எடுத்து இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தேடி படிக்கிறதுக்குள்ளே அந்த புக்கை அந்த புக்குக்கான இன்ட்ரெஸ்ட்டே நமக்கு போயிடும். அதை பாதியிலே விட்டுருவோம். அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா, ரெண்டாவது ரூல், உங்களோட லாங்குவேஜில். மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற நேரம் எல்லாம் படிக்கலாம். எந்த நேரம்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ எல்லாமே உட்காந்து படிக்கலாம். இல்லை நான் ஒரு வேலைக்கு போகிறேன், எனக்கு அந்த மாதிரி கிடைக்காதுன்னா ஒரு டைமை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று மார்னிங் இல்லை ஈவினிங், எது ரொம்ப எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பாடான்னு ஃபோன் எடுப்பீங்கள்ல, அந்த டயத்தில் புக் எடுத்து படிங்க. வாங்கின புத்தகங்களை
ஏதாவது ஒரு மூலையில் வைக்காம உங்கள் கண்ணுக்கு படுறதும் போது இந்த புத்தகத்தை வாங்கணுமே இன்னும் படிக்கலையேன்ற எண்ணம் உங்களை தானாகவே அந்த புத்தகத்தை எடுத்து படிக்க நோட் வாங்கிக்கோங்க. அதில் இந்த வருடத்தில் நான் வாசித்த புத்தகங்கள்ன்ற தலைப்பை போட்டு நீங்களும் எழுத ஆரம்பிங்க. இது உங்களை ரொம்பவே மோட்டிவேட் புத்தகங்களை நான் வாங்கியிருக்கேன். அது என்னென்னன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் புக் வந்து ஜெயகாந்தனோட ஒரு வீடு பூட்டி கிடக்கிறது. இந்த புத்தகம் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு ஜானகி ராமன் அவங்களோட அம்மா வந்து சுஜாதா, அவங்களையும் நம்மளுக்கு பேரு கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்த ஸ்ரீரங்க வெண்ணிற இரவுகள். எனக்கு வந்து நான் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த இயருக்கு இந்த ஒரு புக்காவது படிங்க அப்படின்னு எனக்கு சஜஸ்ட் பண்ண ஒரு புக். ஒரு இளம் பெண்ணின் நாள் குறிப்பு. ரொம்ப நல்ல புக்குன்னு சொன்னாங்க. அதை நான் வாங்கிட்டேன். கழிவறை இருக்கை லதா அவங்களோட புத்தகம். இந்த புக்கு எல்லாம் தான் நான் வாங்கியிருக்கேன். இத்தனை புத்தகங்கள் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது. ஒரு புக்கில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னால் இப்போ இதை அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிச்சு, அதனால நான் மொத்தமாக வாங்கிட்டேன். நீங்கள் ஒரு புத்தகமாக கூட வாங்குங்க. நிறைய சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் காட்டின புத்தகங்களே ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கு, படிக்கணும்னு ஆர்வமாக இருந்துச்சு, இல்லை வேறு ஏதாவது புத்தகங்கள் படிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா அந்த புத்தகங்களெல்லாம் காட்டில் போட்டு வைங்க. அதில் ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் வாங்குங்க. இந்த புத்தகத்தை நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் காட்டில் உள்ள மற்ற புத்தகங்களை ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்னு நீங்களே நினச்சிக்கோங்க. அது உங்களை வந்து ஒரு விதமாக மோட்டிவேட் பண்ணும், சீக்கிரம் அதெல்லாம் வாங்கணுன்றதுக்காக. இது நிறைய காசு போட்டு புத்தகம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. நான் ஏன் புத்தகங்களை இப்படி வாங்கி தான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. இந்த புத்தகங்கள்லாம் என் கூட இருக்கணும்னு ஆசை. ஏன்னா எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் வளர்ந்ததுக்கப்புறம் நான் இந்த புத்தகங்கள்லாம் அவளுக்கு கொடுக்கணும், அவள் அதை படிக்கணும், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கணும். அதனால இந்த புத்தகம் என் கூடயே இருக்கணுன்றதுக்காக நான் இதை அப்படியே வாங்கிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு அதுக்கான தேவையில்லை, படித்தா மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் லைப்ரரி, உங்கள் பக்கத்தில் இருக்கிற லைப்ரரியில் போய் தாராளமாக இங்கே எல்லா புத்தகமுமே இலவசமாக கிடைக்கும். ஒரு கார்டு போட்டு சந்தா மாதிரி 1 இயர்க்கெல்லாம் இருக்கும். அதை பண்ணிட்டீங்கன்னா வருஷம் முழுக்க நீங்கள் அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கலாம். ஒரு ஆப்ஷன். இப்போ வந்து நிறையா விஷயங்கள் வந்துடுச்சு. இப்போ எப்படி மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மற்றதில் இருக்கிற மாதிரி இதுக்கு கூட சில வெப்சைட்ஸ் இருக்காங்க. நீங்கள் ரெண்டெல்லாம் அந்த புக்கை வாங்கிட்டு கம்மி காசுக்கு அதிகமான விளைவிக்கிற புத்தகத்தை கூட கம்மியாக ஆஃபரில் நீங்கள் வாங்கிட்டு திருப்பியும் இத்தனை நாளுக்குள்ளே உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்கணும். அந்த மாதிரி கூட நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துடுச்சு. ஸோ புக்கு படிக்கிறதுக்கு எந்தவித தடையுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நம்ம மைண்ட் மட்டும்தான் தடை. படிக்க முடியுமா, நம்மளால் படிக்கணுமா அப்படின்ற எண்ணம் வரும். அதை மட்டும் தூக்கி போட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் நான் ஏன் இந்த புத்தகங்களை பர்டிகுலராக சூஸ் பண்ணேன்னா, எப்பயுமே ஒரு புத்தகத்தை வந்து படிக்கும்போது அது மேலே நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும். அதுவும் நம்ம ரொம்ப ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறனால அந்த புத்தகத்து மேலே நமக்கும் அந்த புத்தகத்துக்கும் ஒரு 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 கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த புத்தகத்தை வாசிச்சுன்னா எப்படி இதெல்லாம் சூஸ் பண்ணேன்னு ஒரு இளம் பெண்ணின் நாள் குறிப்பு. இந்த புத்தகத்தை பற்றி நான் சொன்னேன்ல, எனக்கு சொன்னவங்களே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். ஒரு வருஷம் பூரா நீங்கள் எந்த புக்குமே படிக்கலைனாலும் இந்த புக்கு படிங்கன்னு சொல்லி அதனால இந்த புத்தகம் வாங்கிட்டேன். அடுத்தது கழிவறை இருக்கை. இந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் படித்ததில்லை. ரொம்ப தெரியாத விஷயங்கள், மறைக்கப்படும் விஷயங்கள் மேலே தான் நமக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாகும். அப்படி என்ன இருக்குது அப்படின்னு. இது அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த மாதிரி புக்கும் இல்லை. இது ஒரு நல்ல புக்கு. நான் படித்து முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு இந்த புத்தகத்தை பற்றி உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ போடுறேன். அடுத்தது வெண்ணிற இரவுகள். இந்த வருஷம் என்னோட அந்த டைரி போட்டோம்ல, நம்ம இந்த வருடம் வாசித்த புத்தகங்கள்னு அதில் முதல் இடம் பிடித்த புத்தகம் வந்து இதுதான், வெண்ணிற இரவுகள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த புத்தகத்தோட ஸ்ரீரங்கத்து தேவதைகள். ஸ்ரீரங்கம் எனக்கு என்னோட கனெக்டான ஒரு ஊர், நான் என்னோட பர்த் பிளேஸ். ஸோ எனக்கு ரொம்ப அம்மா வந்தாள். இது பார்க்கும்போதே இந்த டைட்டில் பிடிச்சிருந்துச்சு, அதனால் இதுவும் வாங்கிட்டேன். இந்த 2 புத்தகங்களும் கண்டிப்பாக இவரை நம்ம வந்து ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம். ஜெயகாந்தனை பற்றி, அவரோட சின்ன சின்ன கதைகள் பற்றி ஆல்ரெடி ஒரு அறிமுகமான மாதிரி இருந்தனால நான் இந்த புத்தகங்கள்லாம் வாங்கியிருக்கேன். புத்தகங்களையும் வாசிச்சுட்டு ஒவ்வொன்றும் வாசித்து முடிக்கும்போது அந்த புத்தகத்தை பற்றின என்னோட ஒப்பீனியன் என்ன, அந்த புக் எப்படி இருந்துச்சுன்றதை பற்றி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.